டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த திருச்சி தனலட்சுமி சீனிவாசன் கேம்பஸ்க்கு தான் இன்னைக்கு வந்திருக்கும். இந்த காலேஜுக்குள்ள என்ன சார் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த காலேஜ்க்குள்ள என்னென்ன விதமான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்னும் வேற என்ன விஷயங்கள்லாம் இங்க இருக்கு அப்படிங்கறத விட்டு போய் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா திருச்சியில் லொக்கேட் இருக்கிற திருச்சி தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு தாங்க வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஸ் அப்புறம் எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நிறைய விதமான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன கோர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடின்னு சொல்லப்படுற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுக்கப்புறம் பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் பிடெக் இசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன்ல எம்பெடட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு ஏஎம்எல் சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்சஸும் இங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன்ல ரொபாட்டிக்ஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் அலைரிகல் சயின்ஸ்ல உங்களுக்கு நிறைய விதமான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யூஜி கோர்சஸ்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா BSc Clinical Nutrition and Dietetics, BSc Dialysis Technology, BSc Medical Laboratory Technology, BSc Neuro Electrophysiology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Physician Assistant, BSc Radiography and Imaging Technology, Bachelor of Optometry, இந்த கோர்சஸ் எல்லாம் யூஜியில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விதமான பிஜி கோர்சஸும் இதில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸும் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் சயின்ஸும் கோர்சஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபி இருக்குங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிடி எம்பிடின்னு சொல்லப்படுற பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி கோர்சஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங், பேச்சுலர் ஆஃப் நர்சிங் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நர்சிங் சயின்ஸ் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. தென் ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதுக்கப்புறம் எம்ஃபார்ம் சொல்லப்படுற மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அப்புறம் ஃபார்ம்டின்னு சொல்லப்படுற உங்களுக்கு ஃபார்மசி ஆஃப் டாக்டரேட் எல்லாம் இந்த கோர்சஸும் இங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரும் இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபிஏ எம்பிஏ இந்த மாதிரியான கோர்சஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சென்டர் ஆஃப் ரிசர்ச்சும் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர் இங்கே இருக்கிறனால உங்களுக்கு நிறைய விதமான ஒரு டவுட்ஸோ இல்லை தென் ப்ராக்டிகலா நீங்க பண்ணி பார்க்கறனோ கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் லா இருக்கு. இங்க 3 years LLB கோர்சஸும் தென் 5 years பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி வந்து நீங்க ஈஸியா இங்க படிக்கலாங்க. உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன் கேம்பஸ்குள்ளேயே இங்க வந்து நிறைய விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பிகாம் ஐடி, பிஎஸ்சி விதமான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. அதனால உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேம்பஸும் உள்ளே இருக்கிறனால நீங்களும் இங்க அட்மிஷன்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்க தாராளமா படிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரையிலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அங்க வந்து நல்ல ஒரு சத்தான உணவுகள் தாங்க கொடுக்குறாங்க. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர் தமிழ்நாட்டில் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதாவது ஆக்ட் 2019 படி ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த ஒரு கல்வி சேவை வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திருச்சி கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150+ ஏக்கர்ஸ்ல உங்களுக்கு கிரீன் கேம்பஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 250 கம்பெனிஸ் வந்து இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்க பெரிய இருக்கு. அது இல்லாம கிட்டத்தட்ட 500+ ஹை குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டியும் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல இங்க அதாவது முடிச்சுட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெரம்பலூர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து ஸ்கூல் ஆஃப் மெடிசன் சொல்லப்படுற காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜும் இருக்கு. அங்க எம்பிபிஎஸ் கோர்ஸும் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியும், அதிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஓடி சொல்லப்படுற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த கோர்ஸும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. இந்த காலேஜுக்கு கேம்பஸ் சென்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50+ கம்பெனிஸ் வருதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ், இன்குபேஷன் சென்டர், அதுக்கப்புறம் நாலேஜ் பார்ட்னர், அகாடமிக் குளோபல் பார்ட்னர் சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் அலைரிகல் சயின்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி அண்ட் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி கோர்ஸும், அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தேசியா டெக்னாலஜியும், பிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸும், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி போன்ற யூஜி கோர்சஸும் நிறைய பிஜி கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபில உங்களுக்கு பிபிடின்னு சொல்லப்படுற பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, ஸ்கூல் ஆஃப் பார்மசியில உங்களுக்கு பிஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பார்மசி கோர்ஸும், அது இல்லாம டிப்ளமோ பார்மசி, மாஸ்டர் ஆஃப் பார்மசி, ஃபார்ம்டி இந்த கோர்சஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த கேம்பஸ், இந்த பெரம்பலூர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்
கேம்பஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஹால், அப்புறம் பாலிசன் ஏரோஸ்பேஸ், அதுக்கப்புறம் சாம்சங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைன்ட், அப்புறம் கேல்சாஃப்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், ஐஎஃப்பி, எக்ஸைட், ஜிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 150 மேல கம்பெனிஸ் இங்க ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது விமன்ஸ் மட்டும் தான். இதுல வந்து பிஏ எல்எல்பியும் அதுக்கப்புறம் பிபிஏ எல்எல்பியும் இந்த 2 கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சொல்லப்படுற பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம்பஸ்ல வேற என்னென்ன விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வெல் ஃபர்னிஷ்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கிற வெல் ஃபர்னிஷ்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வைஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 GB per second வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வைஃபை வசதியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்சைட் கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன எமர்ஜென்சினா கூட உங்களுக்கு அங்கேயே ட்ரீட்மெண்ட் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம யோகா கிளாஸஸ் இருக்கு, ஜிம் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஸ்டேஷனரி ஸ்டோர் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆர்ஓ வாட்டர் இருக்கு. இந்த ஒரு கேம்பஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 ஏக்கர் அளவுக்கு பொல்யூஷன் ஃப்ரீ கேம்பஸ்னே சொல்லலாம். அதாவது கிரீனிசம் கேம்பஸ்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைடு அண்ட் டெடிகேட்டட் ஃபேக்கல்டி தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க ஈஸியாவே லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேம்பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட், அதாவது 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதனால பஸ் ஃபெசிலிட்டிஸ் 100 பஸ்ஸஸ் வந்து பிளஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைடும் பண்றாங்க. உங்களுக்கு சாப்பாடுன்னு பொறுத்தவரையிலும் கேண்டீன்ல மட்டும் இல்லைங்க, ஹாஸ்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 3 times வந்து உங்களுக்கு நான்வெஜ் மட்டன் கொடுக்குறாங்க, 2 times வந்து சிக்கன், அதாவது வீக்லி ட்வைஸ் வந்து உங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறாங்க. இங்க வந்து ஹாஸ்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் உள்ள நல்ல டயட்டிக்ஸான நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் உள்ள ஃபுட் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஸ்டடீஸ் பொறுத்தவரையிலும் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா முடிச்ச உடனே உங்களுக்கு கையில ஜாபோட போலாங்க. பட் என்ன அப்படின்னா அண்ட் ஃபைனலா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த காலேஜ்ல நீங்க யூனிவர்சிட்டியில படிச்ச பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகணும்னா நீங்க வந்து சிலபஸோட சேர்த்து அவங்க கத்துக் கொடுக்குற அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டும் நீங்க கத்துக்கிட்டு அந்த கிளாஸஸ்ல நீங்க நீட்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாங்க ஒரு நல்ல சேலரிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.